ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். ஒரு சில விஷயங்கள் எந்த நேரத்தில் நடக்கணும்னு இருக்கோ அந்த நேரத்தில் நடந்தே தீரும். அது நல்ல விஷயமா இருந்தாலும் சரி, கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி, எந்த நேரத்தில் நடக்கணும்னு இருக்கோ அது நடந்தே தீரும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம எங்கன்னா குறி கேட்டு போகிறாங்கன்னு வைங்களேன். அந்த சாமியார் அந்த ஊரில் இருக்கார், நல்லா குறி சொல்வார் அப்படின்ட்டு பக்கத்து வீட்டில் சொல்லவும் ஒரு 10 பேர் ஊர் திரண்டு போயிடுவோம். போய் அங்கே போனோடனேயே எந்த நேரத்தில் சாமி எங்கள் பையனுக்கு கல்யாணம் நடக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கவும், கட்டாயம் இந்த தேதியில் இந்த மாதத்தில் நடக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்கன்னு வைங்களேன். அதை நம்பிக்கிட்டே இருப்போம் நம்மளும். ஆனால் அதே மாதிரி அந்த மாதத்தில் நடந்துடும் கல்யாணம். உடனே என்ன சொல்லுவோம், அந்த சாமியார்கிட்ட போனேன், நல்லபடியாக சொன்னார், நல்லா சொன்னார், நல்லா குறி சொன்னார், அதே மாதிரி நடந்துருச்சு அப்படின்னு நம்ம ஒரு 10 பேர்கிட்ட சொல்லி, அந்த 10 பேர் இன்னொரு 10 பேர்கிட்ட சொல்லி அப்படியே ஊர் திரண்டு கடைசியில் அந்த சாமியார் நல்லா ஃபேமஸ் ஆயிடுவார். ஆனால் அதே மாதிரி ஒரு சிலர் பழித்து பேசுவாங்க. என்னை இப்படி பண்ணிட்டியா, இப்படி ஆகும் அப்படின்ற மாதிரி பழித்து பேசுவாங்க. அதுவும் குறிப்பிட்ட காலத்தில் நடந்துடும். உடனே என்ன சொல்லுவாங்க, அப்பாவி, அட பாவி மனுஷா இப்படி சொன்னியா, அதே மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அதையும் என்ன செய்வாங்க, நம்புவாங்க. ஆக ஒன்று மட்டும் நினச்சிக்கோங்க, நீங்கள் எந்த நேரத்தில் நடக்கணும்னு இருக்கோ அது நடக்கும். அதை இந்த மாதிரி மனுஷங்க வாயிலிருந்து ஆண்டவன் அல்லது விதி அல்லது காலம் தெரியப்படுத்துமே தவிர அவங்க சொன்னதால் அது நடக்கிறது இல்லை. சரியா? எந்த நேரத்தில் ஒரு திருமணமோ இல்லை ஒரு மரணமோ எது குழந்தை பிறப்போ எதுனாலும் சரி, எந்த நேரத்தில் நடக்கணும்னு இருக்கோ அது நடந்தே தீரும். அதை இவங்க சொன்னதால தான் நடந்துச்சு, இவங்க குறி சொன்னதால் தான் நடந்துச்சு, இவங்க பழித்து பேசுனதால் அப்படியே நடந்துருச்சு அப்படின்றதெல்லாம் நம்ம நம்பவே தேவையில்லை. அதை இந்த மாதிரி ஆளுங்க வாயிலிருந்து தெரியப்படுத்துமே தவிர, அவங்க மூலயமா நமக்கு தெரியப்படுத்துமே தவிர, இவங்களால தான் நடந்துச்சு அப்படின்றது நம்ம முழுக்க நம்புறது அது மூட நம்பிக்கை. ஓகேவா? அதனால் எது எந்த நேரத்தில் நடக்கணும்னு இருக்கோ அது அந்த நேரத்தில் நடந்தே தீரும். அதுக்கு பேர் தான் காலம், விதி, கடவுள். ஓகே, தேங்க்யூ.